Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast fierce every week. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வணக்கம் நண்பா. இப்போ ஹாத்திம்ல நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம்னா, அது வரைக்கும் அவன் ஆள் என்கிட்ட தான் இருப்பா. ஸோ நீங்கள் வரலன்னா நான் என்ன ஆனாலும் அவள் வழி கொடுத்துடுவேன். ஸோ கரெக்டான டைமுக்கு என் தலையை கொண்டு வந்துருக்க போகணும் முடியத்துக்குள்ள என் தலை வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றோ வாங்க இந்த வாரம் எபிசோட போய் பார்க்கலாம். வெல்கம் டு டேல் டைட்டன்ஸ். சப்ஸ்கிரைப் டேல் டைட்டன்ஸ். இப்போ ஹாத்திமும் அப்படியே பார்த்துட்டே போகிறான். அந்த கோவையும் தெரியுது. ஸோ இதுக்குள்ளே தான் அவன் தலையை அடிச்சு வச்சிருக்காங்களா. ஓகே நம்ம போய் எப்படி காப்பாற்றலாம் நம்ம சொல்லிட்டு சரி போ நீ வெளியே காவல் ஏறி ஏதாவது விஷயத்துக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிட்டான். ஆனால் போப்போ கடிச்சு மயங்கி சோபாவே ஆகிடுறான். ஹாத்திம் மட்டும் தைரியமாக உள்ளே போகிறான். ஹாத்திம் உள்ளே போன உடனேவே அந்த ஒவ்வொரு கதவு முடியுது. இப்போ ஹாத்திம் இங்கே என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒவ்வொரு இதாக பார்த்து வந்துட்டு இருக்கான். அப்போ ஹாத்திம் அங்கே இருக்கிற நிறைய அறைகளை பார்க்குறான். எல்லாமே ஈத்தா இருக்குது தவிர எது இந்த கதவும் ஓப்பன் ஆகல. சரி இன்னும் ஒரு வாயிலாம் நுழைஞ்சு வந்துட்டு இருக்கா. அப்போ அவன் திடீர்னு ஒரு வாயிலுக்குள்ளே வரும்போது ஒரு பெண் உருவம் கிராசாவத்தை பார்க்குறான். யார் இந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நோக்கி ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். அப்போ அந்த பெண் சிரிச்சுட்டு அவன் முன்னாடி போய்கிட்டு இருக்கா. அவனும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு. ஆனால் அந்த பொண்ணு நிற்கிற மாதிரி இல்லை. அவன் முன்னாடி போய்கிட்டே தான் இருக்கா. அவன் ஏதோ ஒரு இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போகிற மாதிரியே அவனை பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. ஆத்தியமும் அவள் போகிற வரியை நோக்கி அவளை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்கான். அவன் எங்கேயுமே நிற்காம நேராக போய்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே புந்து அவப்படும் போயிருக்கான். இது போனால் அதிகமாக நம்மளும் இதில் புந்து போகலாமா இல்லை ஏதாவது குமாண்ட மாதிரி போகிறோம். அப்போ அவனு உள்ள வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கே நின்றுட்டு இருக்கா. உடனே யார் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கூப்பிட்றான். அவளும் சொல்லிட்டு நீங்கள் யார் நீங்கள் என்ன அந்த தலையை மீட் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஆமாம் நான் ஏமநாட்டை இளவரசன் ஆத்தின்ற முடியலாம் சொல்லணும். நீங்கள் இருக்க மாதிரி அவ்வளோ சொல்லுவோம். இல்லை இங்கே பார்த்தீங்களா இவங்க எல்லோரும் இந்த தரையை இருக்க வந்து இங்கே மாட்டிக்கிட்டவங்க தான். இவங்க ஆத்மாவில் இங்கே தான் மாட்டிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அதனால இது ஒன்றும் அவ்வளோ சொல்லுவோம்ல உங்களால் ஜெயிக்க முடியாது. இங்கே 3 ரவுண்ட் இருக்குது. அந்த 3 ரவுண்டில் ஜெயிச்சா மட்டும் அந்த தலை எடுக்க முடியும்னு சொன்னான். முதல் ரவுண்டு என்னென்னா அங்கே இருக்கிற வில்லை எடுத்து அந்த செடியில் அந்த மீனோட கண்ணில் அம்பு விடணும். ஸோ கரெக்டாக அந்த கண்ணில் யார் அம்பு விட்டு இது பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் நம்ம முதல் ரவுண்டு கிளியர் பண்ண முடியுன்ற மாதிரி சொன்னோடனே பெண்ணை நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவள் வந்து டைமர் ஓடிட்டுருக்கு. டைமர் அடித்து சீக்கிரம் அதெல்லாம் கண்டுக்காது அப்படின்னு சொல்கிறான். இந்த டைமுக்குள்ளே நீ அந்த மீனோட கண்ணை அடிக்கல அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னோடனே அவளை நம்பாது அப்படின்னு மட்டும் சொல்லுது. இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஒழுங்காக அந்த மீனோட கண்ணை அடிச்சுன்னா நீ முதல் ரவுண்டை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்திமும் அங்கே இருக்கிற அம்பை எடுத்து தான் வில்ல வச்சு கரெக்டாக குறிப்பாக தான் போடுறான். ஆனாலும் குறி மிஸ் ஆகிடுது. உடனே ஹாத்திம் ஒரு அடி உள்ளே போயிருக்கான். பாத்தியா நான் தான் சொன்னேன்ல எப்பயாவது நம்பரியா நீ மிஸ் பண்ண ஒரு அடியாக உள்ளே போய் நீ இங்கே மாட்டிப்ப. அந்த மீனோட கண்ணை குறிப்பாக இருக்கிறதுன்னு அவ்வளோ சொல்லல. நேரம் வேறு முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 2வது வில்லையும் யூஸ் பண்ணுறான். பார்த்தா அதுவும் மிஸ் ஆகிடுது. ஹாத்திம் இன்னும் உள்ள போயிடறான். உடனே நேரம் இல்லை ஹாத்திம் சீக்கிரம் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் யோசி அந்த பெண்ணை நம்பாது கத்துறாங்க. ஆனால் ஹாத்திமுக்கு ஏதோ சொல்கிறாங்க மட்டும்தான் தெரியுது தவிர ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே நீ அவன் சொல்கிறதுல கேட்டுட்டு இருக்காது அப்படின்னோடனே அப்போ ஹாத்திம் யோசிச்சுட்டு தன்னோட 3வது பொடியை வச்சு போட்டு அந்த பொண்ணை இது பண்ணிடுறான். பார்த்தா அந்த பொண்ணு செத்த அந்த இடத்துல ஒரு முத்து மாதிரி வந்துடுது. ஹாத்திமும் புதஞ்சதுலேருந்து முழுசாக மேலே இருந்துட்டு அங்கே இருக்கிற ஆத்மாக்களும் மேலே இருந்துருது. அப்போ தான் அங்கே இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க அந்த பெண் தான் இந்த கேள்விக்கான பதில். ஆனால் அவள் தங்களை குழப்பதான் இப்படி பண்ணுறா. இப்படி தான் இங்கே வர எல்லாரையும் அவள் குழப்பறா அப்படின்னோடனே சரி நான் அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹாத்திம் அடுத்த ரவுண்டு போகிறான். கண்டிப்பாக ஹாத்திம் ஜெயிச்சிடன்னு நினைக்கிறேன். இவன் நம்மளை காப்பாற்றுறோம் நம்ம தோணுது. நம்ம எல்லாருக்கும் ஒரு விடிகளை பிறக்க போதுன்னு அங்கே இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வெளியே பௌர்ணமி முடிய போது ஹாத்திம் சீக்கிரமாக ஹாத்திம் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். இப்போ 2வது கடைக்கு வந்த ஹாத்திம் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அது ஏதோ சொர்க்கலோகம் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு உருவம் தோணுது. அப்போ அந்த உருவம் சொல்லுது 2 நிமிஷம் டைமரை ஆன் பண்ணுவேன். அந்த 2 நிமிஷம் டைமர் வரைக்கும் நீ சுயநாணயமோட நான் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீங்கன்னா அப்போ கண்டிப்பாக நீ ஜெயிச்சிடுவேன். அப்படி நீ ஒரு கேள்விக்கு தப்பாக பதில் சொன்னாலும் சொன்னதை திரும்ப சொல்லிட்டு இருந்தாலும் நீ தோத்துட்ட அப்படின்ற மாதிரி அந்த உருவம் சொல்லுது. ஓகே ஏன்னா ரெடி தான் அப்படின்னு சொன்னோடனே ஓகேன்னு சொல்லி அந்த உருவம் தான் கண்ணத்தை வந்து பார்க்குது. இப்போ டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. நீ யார் உன் பேர் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குது. அதுக்கு ஹாத்திம் நான் ஏமநாட்டு இளவரசன் அப்படின்றதையும் எல்லாத்தையும் சொல்லிட்டான். உடனே ஓகே அப்படியா சரின்னு சொல்லிட்டு டைமரை ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஆன் பண்ணிட்டு முதல் கேள்விக்கு போகிறான் அப்படின்னோடனே போகலாம் அப்படின்னு ஹாத்திம் சொல்கிறான். ஓகே முதல் கேள்வி ரொம்ப சிம்பிள். நீ எதுக்காக இங்கே வந்திருக்க எதை நோக்கி வந்திருக்க அப்படின்னோட நான் அந்த தலை திருத்த வந்திருக்கேன் எனக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியா சரி ஓகே அப்போ உன்னை 2வது கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த வசியம் பண்ண பார்க்குது அந்த பூ தான். அவனை எவ்வளோ தான் வசியம் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தாலும் அதால் வசியம் பண்ண முடியல. ஆனால் அது தெரியாமல் அவனை வசியம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை வசியம் பண்ணிட்டு கேட்குது. இப்போ என்னோட 2வது கேள்வி நீ இங்கே எதுக்கு வந்த எதை தெளி வந்த அப்படின்னு கேட்குது. அவன் மறுபடியும் ஆத்தின் தெளிவாக நான் தலையை தேடி தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அந்த பூத்து தலை நம்பவும் இல்லை.
இல்லை நீ நான் சொன்ன இதுதான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னால் நான் அதை சொல்லணும், நீ சொல்றது நான் சொன்ன அவசியம் இல்லை, நீ கேள்விகள் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு இவனை கூட தெளிவாக பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போது ரொம்ப கடுப்பாயிட்டுது. சரி கம்முனு இல்லை நீ வாய மூடு அப்படின்னோடனே ஆத்தியும் வாய மூடாமல் அவள் கேட்குற எல்லாத்தையும் பதில் சொல்லிகிட்டே இருக்கான். அதை பார்த்தோன்னே அந்த பூத்தால் தாங்க முடியல, இவன் சொல்லுக்குள்ள பேசிட்டே இருக்கா, கம்முனுக்கு வாய மூடு வாய மூடு. அது எவ்வளவோ கத்தி பார்க்குது. ஆனால் ஆத்தியும் தான் சூழ்ச்சினை கேட்காம தெளிவாக இருந்ததுனால டைம் முடிஞ்சதும் அந்த பூதம் அப்படியே சுருங்கி தோற்று போயிடுது. இப்போ 3வது அறைக்கான கதவும் தோன்றுறது. இங்கே பக்கம் நமக்கு வவுவோட காதலி கட்டுறாங்க. அவள் பீசனை விட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஆனால் அந்த தலையில் அதை முன்னே அவனை விட முடியாதுன்னு சொல்லி பலி கொடுக்க ரெடியாக இருந்துட்டுருக்கான். இப்போ ஹாத்திம் அந்த 3வது அறைக்கு வந்து பார்க்கணும். அங்கே சுற்றி பார்த்தா நிறைய கத்தி, அதுக்கப்புறம் சாம்பிராய்கள் யூஸ் பண்ணுற வில்லு, அப்புறம் வாள், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்தது. இது என்ன இடம் என்ன அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது யாராக இருக்கீங்கன்னும் போது பார்த்தா மேலேருந்து ஒரு மொட்டை ஆட்டாக்கா கீழே இறங்குறான், கும்ஃபுல்லி இறங்குறான். அவன் பார்த்த உடனே இங்கே யார் நீ என்னன்னு கேட்கும்போது நான் ஒரு கும்ஃபு மாஸ்டர், நீ என்னை தாண்டி தான் போய் அந்த தலையை எடுக்கணும், நீ என்னை தாண்டி போயிட்டீங்கன்னா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு கும்ஃபுல எல்லா கலையும் தெரியும், என்னால் பறந்து கூட அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீயும் கும்ஃபு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வா நம்மளை சண்டை போட்டு பார்ப்போம், நம்மளை யார் ஜெயிக்கிறோமோ அவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்ற மாதிரி ஹாத்திம் பார்த்து சொல்கிறான். அதுக்கு நான் வந்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஹாத்திமும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்வில் எல்லாத்தையும் வச்சுட்டு திரும்பி பார்க்குற உடனே அவள் கும்ஃபு ட்ரெஸ் தூக்கி போடுறான். உடனே ஹாத்திமும் அதை போட்டுட்டு சண்டைக்கு ரெடியாகிறான். இப்போ ஹாத்திமும் அந்த மாஸ்டர் கூட நல்ல கும்ஃபுல சண்டை போட்டுருக்கா. அந்த கும்ஃபு மாஸ்டரும் ஹாத்திம் கூட சண்டை போட்டுருக்கா. ஆனால் அந்த கும்ஃபு மாஸ்டர் தான் ஹாத்திம் அடிச்சிட்டு இருக்கா. இருந்தாலும் ஹாத்திம் விடாமல் அந்த கும்ஃபு மாஸ்டருக்கு கும்ஃபு போட்டுக்கிட்டே தான் இருக்கா. ஒரு கட்டத்தில் ஹாத்திமும் அந்த கும்ஃபு மாஸ்டர் அடிக்கிறான், கும்ஃபு மாஸ்டர் ஹாத்திம் அடிக்கிறா. இப்படி 2 பேரும் நடுவில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. சண்டையில் ஹாத்திம் ரொம்ப அடி வாங்குறான். ஆனாலும் அந்த கும்ஃபு மாஸ்டர் பாத்தியா நான் தான் சொன்னேன்ல, நான் தான் ஜெயிப்பா, கீத்தோட திரும்பி போயிடு உயிராதும் இந்த மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹாத்திம் பார்க்குறேன் இந்த பக்கம் பௌர்ணமி முடிய போகுதுன்னு போகவும் புலம்புறான். அவ்வளோதான் நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். என்ன காதலியும் செத்துருவா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே, என்னை மன்னிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதலிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இங்கே நமக்கு அந்த கும்ஃபு மாஸ்டர் காட்டுறாங்க. என்னாச்சு முடிவு அவ்வளோதான் அவன் போகலாம், நான் உன்னை எதுவும் பெரிய பலசாலின்னு நினச்சேன், நீ இது ஏம நாட்டு இளவரசனாவே அப்படிலாம் சொல்லி கலாச்சிட்டு இருக்கா. இங்கே இந்த தலையில்லாத முண்டும் அவவோட காதலியே பலி கொடுத்ததுக்கு அந்த பலிபடத்துக்கு கொண்டு வந்துச்சுறான். இப்படி எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்துட்டு இருக்க. பௌர்ணமியும் முடிய போகுது, இந்த பக்கம் அவவோட காதலியும் பலி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான். அங்கே ஹாத்திமும் அடி வாங்கி மண்ணில் விழுந்து கிடக்கிறான். இப்போ ஓபோவும் சுயநலவை இழந்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த கும்ஃபு மாஸ்டர் இதெல்லாம் சொல்லி சிரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஹாத்திமுக்கு சுற்றியான கோவம் வருது. இதுக்கு மேலே இருடா உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாத்திம் அவனை பறந்து ஒரே கிக்கு விட்டான். பார்த்தா அவன் அந்த ஒரே கிக்குலேயே அந்த அறையை விட்டு விரிவிட்டு ஓடிப்பான். இந்த பக்கம் அந்த தலையில்லாத முண்டை ஓவோட வேலையை பதில் கொடுக்க ரெடியாக இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதை வாங்க அடுத்த பக்கம்